எல்லாத்துக்குமே அந்த உடம்பு கெட்டு போகிறது. சினிமாக்காரங்களுக்கு, அரசியல்வாதிகளுக்கும் அதிகமாக ஆஸ்பத்திரியில் ஏன் போகிறாங்கன்னா டைமுக்கு சாப்பிட்றதில்ல, முடியறதில்ல. அப்புறம் கண்ட இடத்துலையும் சாப்பிட்றது. இதுதான் பர்டிகுலராக வேணும்னு நம்ம சொல்ல முடியறதில்ல. என்ன கிடைக்குதோ அந்த நேரத்துக்கு சாப்பிட்டா போதும்னு சாப்பிட்றோம். எம்ஜிஆர் சிவாஜி எல்லாம் உடம்பு கெட்டதுக்கு காரணமே அவங்கெல்லாம் வந்து அன்டைமில் சாப்பிட்றது, மேக்ஸிமம் வந்து அவுடோர்லாம் போனால் கஷ்டம். நம்பியார் சாமி தானே அம்மாவையும் கூப்பிட்டு போனார். அந்த மாதிரி எம்ஜிஆர் கூட கூப்பிட்டு போனதில்லை, சிவாஜி அண்ணனும் கூப்பிட்டு போனது. ஓரளவுக்கு சில படங்களில் சிவாஜி அண்ணன் கூப்பிட்டு போயிருக்காரு. ஆமாம், சமைச்சிட்டா கூட சார் சாப்பாடு வந்துட்டா கூட அந்த நேரத்தில் தான் ஒரு எமோஷ்னல் சீன் போயிட்டுருப்பாங்க. அதை பிரேக் பண்ணி சாப்பிட்ணுன்னா முடியறதில்ல. முதல் மரியாதையில் இந்த குழம்பெல்லாம் கமலாமா தான் வச்சாங்க. ஆமாம், அந்த மீன் சாப்பிட்றாங்க அது. அப்புறம் வந்து நல்ல மாம்பழம், அந்த ஏரியாவிலேருந்து மாம்பழம்ல சார் வந்து கட் பண்ணவே மாட்டார். இப்படி கியூஸ் பண்ணி அப்படியே உறிஞ்சி தான் சாப்பிடுவார். உறிஞ்சி தான் சாப்பிடுவார். ஒரு பழம் வந்து ஒருத்தர் தான் சாப்பிட்ணுன்னு. அது என்னன்னா அந்த விட்டமின்ஸ் வந்து எந்த பாகத்தில் வந்ததுன்னு தெரியாதான். அதனால மேம்படுத்தப்பட்ட சமூக பொருளாதார வளர்ச்சி அடைய மக்களுக்கு வழிகாட்டுவதே மக்கள் நீதி மையத்தின் முதன்மை பணி.